வணக்கம். ஒருவர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர உயர்நீதிமன்றத்தில குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எவ்வாறு ரத்து செய்வது அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோல பார்ப்போம். எஃப்ஐஆர குவாஷ் பண்றதுக்கு சிஆர்பிசி 482 கீழ உயர்நீதிமன்றத்தில மனு தாக்கல் செய்யணும். தற்போது பிஎன்எஸ்எஸ் அந்த ஆக்ட்ல செக்ஷன் 528 கீழ அந்த புரொவிஷன் வருது. இது இல்லாம கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸான ரிட் ஆஃப் செர்ச்சூரியாவ பயன்படுத்தி நம்ம எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன் நம்ம உயர்நீதிமன்றத்தில தாக்கல் செய்யலாம். இந்த சிஆர்பிசி 482ங்கிறது உயர்நீதிமன்றத்தோட இன்ஹெரன்ட் பவர்ஸை சொல்லுது. வானளாவிய அதிகாரம், உயர்நீதிமன்றத்தின் அளவில்லாத அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இப்போ எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம எஃப்ஐஆர் ரத்து செய்ய முடியும்னா, ஒருத்தர் நம்ம மீது கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிஞ்சாங்கன்னா, அதை எதிர்த்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். அது பொய் புகார் நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அடிப்படை ஆதாரம் இருக்கணும். அதே போல் ஒருத்தர் நம்ம மேலே புகார் கொடுத்து அதன் கீழே எஃப்ஐஆர் பதிஞ்சு அதில் நாம் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கோங்கிறதுக்கு அடிப்படை முகாந்திரமான பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் அதில் இல்லை. அதெல்லாம் அந்த குற்றத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட்டு சொன்ன பொய் புகாருங்கிறது சம்பவமே நடந்திருக்காது. ஆனால் ஒருவர் கொடுத்த பொய்யான புகார். ஆனால் 2வது சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ளே எஃப்ஐஆரில் நம்ம பேர் உள்ளே வந்திருக்கும். சம்மந்தமே இல்லாமல் நம்ம பேர் உள்ளே வந்திருக்கும். ஸோ அடிப்படை முகாந்திரமே இல்லை நான் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக அந்த குவாஷ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி நம்ம அந்த எஃப்ஐஆர் ரத்து செய்ய முடியும். நம்ம குவாஷ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண உடனே அந்த ரத்து செய்வதற்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் காவல்துறை தரப்பில் ட்ரையல் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலுமே அந்த பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இல்லைன்னா எஃப்ஐஆரையும் சார்ஜ் ஷீட்டையும் 2யுமே சேர்த்து ரத்து பண்ண முடியும். உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கு. சில வழக்குகளில் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னு காவல்துறையினர் சொல்லி அதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தை காட்டினாங்கன்னா ட்ரையல் கோர்ட்டில் இந்த வழக்கை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லி நம்மளோட குவாஷ் பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு கீழமை நீதிமன்றங்களில் ஒரு கிரிமினல் வழக்கு சரியான ஒரு திசையில் வழக்கு ட்ரையல் நடத்தாமல் வேற ஒரு கோணத்தில் போயிட்டு இருந்தால் அதையும் நம்ம உயர்நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டையும் அந்த வழக்கையும் ரத்து செய்ய முடியும். குற்ற வழக்குகளில் சமரசங்கிறது சில வழக்குகளுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. சிஆர்பிசி 320 கீழே எந்தெந்த அதாவது ஐபிசியில் வர செக்ஷன் சொல்கிறாங்க. இந்தந்த செக்ஷன் கீழே ஒரு வழக்கு பதியப்பட்டதாக இருந்தால் அந்த வழக்கில் அக்யூஸ்டு மனுதாரர் இவர்களுக்கிடையே சமரசம் ஏற்பட்டால் அந்த வழக்கை முடித்து கொள்ளலாம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சில வழக்குகளில் பாதிக்கப்பட்டவரே புகார்தாரராக இருப்பார். ஒரு சில வழக்குகளில் இந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவரோட பையனோ மனைவியோ அப்பாவோ கம்ப்ளைண்ட்டாக இருப்பாங்க. அப்படி அந்த வழக்கில் அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட்டாங்கன்னா அக்யூஸ்ட் ஆனவர் உயர்நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் விக்டிமையும் அந்த மனுவில் சேர்த்து அவங்கள்ட்ட சிக்னேச்சர் வாங்கி நம்ம குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா உடனடியாக அதை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இல்லாமல் நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம சம்மன் அனுப்பணும். அவங்க நீதிமன்றத்தில் நாங்கள் சமரசம் ஆகிட்டோம் சொல்கிறதுக்கு 2-3 மாத காலங்கள் கூட ஆகலாம். அது உடனடியாக அவங்களோட சிக்னேச்சரோட நீங்கள் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாகவே அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டும் விக்டிமும் அவசியம் உயர்நீதிமன்றம் வந்தாகணும். இந்த குவாஷ் பெட்டிஷனை வச்சு நம்ம எஃப்ஐஆரை மட்டும்தான் குவாஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கீழமை அதாவது கிரிமினல் கோர்ட்டில் கீழமை நீதிமன்றங்களில் ஒருத்தருக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த வழக்கில் நம்ம விக்டிமாக இருக்கோம். நம்மளோட அந்த எதிர் தரப்பின் அக்யூஸ்டுக்கு நீதிமன்றம் பெயில் வழங்கினாலும் அந்த பெயிலை ரத்து செய்வதற்கு நம்ம உயர்நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷன் போடலாம். நமக்கு எதிராக நான் பெயிலபிள் வாரண்ட் கோர்ட்டில் கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாலும் அதை ரத்து செய்வதற்கு நம்ம குவாஷ் பெட்டிஷன் உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணலாம். ஒரு வழக்கில் ஒரு வாகனத்தை எடுக்கிறதுக்காக ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை மனு தாக்கல் செஞ்சு நீதிமன்றம் அந்த மனுவை அனுமதித்து அவங்க வாகனத்தை எடுத்துக்கலாம், கோர்ட் மூலயமா சீஸ் பண்ண அந்த வாகனத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டாங்கன்னா அந்த உத்தரவை அந்த ஆர்பி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி உத்தரவை ரத்து செய்வதற்கு நம்ம உயர்நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம்.